ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய பூட்டியான் மிலிட்டரி அகாடமில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. இந்த வெடி விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழைய வெடிப்பொருள் ஒண்ணு இருந்துச்சு. அது வெடிக்காம இருந்திருக்குது. திடீர்னு அது வெடிச்சிருச்சு. அதனால சில கேஷுவாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. அதாவது சில நபர்களுக்கு அடிபட்டிருக்கலாம். பட் ஆனா இன்னும் எக்ஸாக்ட்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வரல. இதுதான் பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ். அந்த இடத்துல ஒரு டேமேஜ் நடந்திருக்கு. மிலிட்டரி அகாடமி அப்படின்னாலே இந்த ராணுவத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி. ஸோ அந்த இடத்துல இது போல வெடி விபத்து நடந்ததுனால அதிகமான சேதாரம் இருக்கலாம் அப்படின்னு உக்ரைனோட சோர்சஸ் எல்லாம் கிளைம் பண்றாங்க. ஆனா இல்லைங்க, ஒரு சில நபர்களுக்கு தான் காயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு ரஷ்யன் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் டைம் போக போக தான் அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியப்பட்டு வரும். ஆனா உக்ரைன் நடத்தின ட்ரோன் தாக்குதல்னாலயோ இல்ல மிசைல் தாக்குதல்னாலயோ அங்க எதுவும் நடக்கல. அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெடிமருந்து வெடிக்காம இருந்தது வந்து திடீர்னு வெடிச்சு வந்துருக்குது. அதனால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. டைம் போக போக ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வந்துன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம் எந்த அளவு சேதாரம் ரஷ்ய தரப்புல ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா வந்து உள்ள வந்துடுறாங்க. உக்ரைனுக்குள்ள எப்ப வேணாலும் அவங்களுக்கு தோன்ற டைமுக்கு எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட ஆயுதம் இருக்கனால எட்டு வந்து அடிச்சு முன்னேறி வந்துடுறாங்க. கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து உள்ள வந்துடுறாங்க. பெருமளவுல பிடிச்சிடுறாங்க. அவங்க 3 மாசம் 5 மாசம் கஷ்டப்பட்டு பிடிக்கக்கூடிய பகுதிகளில் வெறும் 5-6 நாள்ல வந்து பிடிச்சிடுறாங்க ரஷ்ய வீரர்கள். ஆனா உக்ரைன்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. ஆனா அதை எடுத்து ரஷ்யாவோட நிலைகள் மேல போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில நாடுகள் தான் அது ஒத்துக்கிட்டாங்க. அது குறிப்பா செக்கு. ஏன்னா செக்கு கிட்ட நிறைய பேர் செக்கு கொடுக்கறதுனால செக்கு உக்ரைனுக்கு ஒரு செக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த செக்கை பயன்படுத்தி செக்கு கிட்ட இருந்து வேம்பயர் எம்எல்ஆர்எஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த வேம்பயர் எம்எல்ஆர்எஸ் வச்சு அதிக அளவுல பெல்கிராட் பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரஷ்யாவோட அதிபர் சொல்ற மாதிரி நாங்க வந்து பஃபர் ஜோன் தாங்க, இப்போதைக்கு எங்களுக்கு ஐடியா இல்ல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. கர்கிவ் பிடிக்கிறதுக்கெல்லாம் இப்போதைக்கு பஃபர் ஜோனுக்காக முன்னேறிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்தது இந்த பகுதியில் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பஃபர் ஜோன் கிரியேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த உதய் இந்த பகுதியிலாம் முன்னாடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 2 இலக்கம் முடிச்சிட்டாங்க. லிப்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒச்சான்ஸ்க். இந்த ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதி ரஷ்ய வீரர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த எம்எல்ஆர்எஸ்லாம் கொஞ்சம் தூரம் பின்னாடி கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு உக்ரைனுக்கு. வேற வழி இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒன் யூஸ் தான் பர்பஸ். ஸோ அது அதிக அளவில் உக்ரைனால சமாளிக்க முடியாது. ரஷ்யா மாதிரிலாம் எவ்வளோ இழந்தாலும் பின்னாடி தயாரிக்க முடியுமானா இல்லை. வேற ஒருத்தவங்க தயாரிச்சு அவங்க கொடுக்கணும், கடன் வாங்கினதையும். ஸோ அதனால வந்து அவங்களோட ஆயுதங்களை கொஞ்சம் பின்னோக்கி கொண்டு போறதுனால இந்த வேம்பயர் எம்எல்ஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், இதோட ரேஞ்செலாம் அதிகபட்சம் எவ்வளோங்க 17 கிலோமீட்டர்ன்றாங்க. போர் சூழல் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணாலே ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கலாம். இந்த லிப்சி இந்த ஒச்சான்ஸ்க்குலாம் பின்னாடி கொண்டு போகும்போது பெல்கிராடு சேஃப் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்கிவ் பகுதியில் இருக்கக்கூடிய உதே இந்த பகுதியெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதையும் வந்து ரஷ்ய வீரர்கள் எப்போ வேணாலும் வந்து பிடிச்சிடலாம் இல்லையா. அதனால அங்கே ரொம்ப ஆக்டிவா புடானா அவர்கள் அப்படியே கண்ணில் விளக்கு ஊற்றிட்டு உட்காந்துருக்கிறாரு. வாங்க வாங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனால் அதுக்கு ப்ரிகாஷனரியா ஒரு அட்டாக் பண்ணும் இல்லையா. ரஷ்யாவோட நிலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆயுதங்கள் குறிப்பா ஹிமார்ஸா இருக்கட்டும், ஏடிஎஸ்எம்எஸ்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னா தான் ரஷ்ய வீரர்களோட முன்னேற்றத்தை தடுக்க முடியும். சும்மா நம்ம பார்டர் பகுதிக்குள்ள வந்தாங்கன்னா எதனா ஜோம்பி விளையாட்டுங்களா, போன்ல வந்து விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தவங்களா சுட்டுட்டே இருக்கிறதுக்கு. அவங்க பாட்டுக்குள்ள படப்படன்னு வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தாக்குதல் பண்ண முடியும்னு எப்படிங்க டிஃபெண்ட் பண்றது அப்படிங்கிறது உள்ள கேள்வி இருக்கு இல்லையா. அதனால ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருந்துக்கிறாங்க. அமெரிக்கா தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல எங்க ஆயுதம்ல ரஷ்யாவோட நிலைக்குள்ள யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல. இது மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு உக்ரைனை மேலும் மேலும் தள்ளிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரஷ்யாவை ரஷ்யா நிலையிலேயே வச்சு அடிச்சாதான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு மேல ரஷ்யாவை தாக்கக்கூடிய அந்த வாய்ப்பே நம்ம இழந்துருவோம். ட்ரோன்கள் தான், ட்ரோன்களை சும்மா சும்மா அனுப்பி விட்டுட்டு விளையாடிட்டு இருக்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா துல்லியமான இலக்குகள், மிலிட்டரி இலக்குகளை டார்கெட் பண்ணி அழிக்கணும் அப்படின்னா இந்த பெல்கிராட் பகுதியில் இருக்கக்கூடிய பல நிலைகளை தாக்குதல் பண்ணும். நிலைகளை தாக்குதல் பண்ணாதான் உக்ரைனால மேலும் மேலும் ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த குப்பியான்ஸ்க் பகுதியா இருக்கட்டும், அந்த பகுதியெல்லாம் ரஷ்ய வீரர்களை முன்னேறதுக்கு கொஞ்சம் தடுத்து நிறுத்திட்டு இருக்க முடியும். இப்ப அதுக்கும் வழி இல்லை அப்படிங்கும்போது, ஏன்னா இந்த பகுதியெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா உக்ரைனால தாக்குதல் பண்ண முடியாது. அந்த குப்பியான்ஸ்க் பகுதியில கொஞ்சம் சேஃப் ஆயிரும். ஏன்னா இவங்களோட ஆயுதங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி டிஸ்டன்ஸ் போறதுனால தாக்க முடியாது ரஷ்யாவோட நிலைக்குள்ள. அதனால அங்க சேஃபா இருந்துகிட்டு வேணுங்கிற ரிசோர்ஸஸை வேணுங்கிற டைமுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்க முடியும். அவங்களோட சப்ளை லைன்ஸை ஸ்டெடியா வச்சுக்க முடியும் ரஷ்யானால. இந்த ஒரு காரணத்தினால உக்ரைனோட தோல்வி மேலும் மேலும் உறுதியாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ரஷ்ய வீரர்கள் இந்த சுரோவிக்கின் லைன் மாதிரி அதை பார்த்து காப்பி அடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா. உக்ரைனை வந்து நாங்களும் டிராகன் டீத்து ட்ரென்ச்சு இதெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு தாங்க 5 மாசம் உடஞ்சாங்க ரொபோத்தைனில உக்ரைனோட வீரர்கள். 50,000 வீரர்களுக்கும் மேல செலவழிச்சு மிகப்பெரும் அளவுல கவுண்டர் அஃபென்சிவ்னு சொல்லி இந்த உசு வீடியோலாம் விட்டாங்க இல்லையா. டே அப்பா, ஆனா ரஷ்ய தரப்புல எதுவுமே சொல்லாம கமுக்குமா வந்து எப்படி பிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா 5-6 நாள்ல.
இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டும் உக்ரைனுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைன் வந்து இல்ல நாங்க மீடியா ஸ்டண்ட் பண்ணியே தீருவோம் அப்படிங்கிறது போல எல்லா பக்கம் பண்றாங்க. அப்படித்தான் இந்த கர்கிவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, நான் கர்கிவ்ல இருக்கேன்னு ஒரு வீடியோ பதிவு எடுத்து காமிச்சாங்க இல்லையா? அட தலைவரே! என்ன தலைவர் இப்படி பண்ணிட்டீங்க? அது மாப் பண்ணிக்கிறாங்க. இது போலி அப்படிங்கிறத சிலர் தரப்புன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏன்பா எல்லா பக்கத்துல இருக்கிற ஸ்டாச்சு எல்லாம் கழட்டி கழட்டி போட்டுருக்கீங்க. உங்க பின்னாடி நீங்க நின்னு வீடியோ எடுத்ததா சொல்றீங்களா? உங்க பின்னாடி ரஷ்யா கொடி இருக்கு. அப்ப என்ன கர்கிவ் ரஷ்யாதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா ஜெலன்ஸ்கி அவர்களே? தலைவரே இதெல்லாம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறது போல பல நபர்களும் புத்திமதி சொல்லிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. என்ன ஏதுங்க தெரியல. இதுக்கு மேல கொஞ்சம் பார்த்து செய்வாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஓகே. ரஷ்யா வந்து கர்கிவ் பிடிக்கிறாங்களா இல்லையா? இப்ப வந்து நிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப ரஷ்யா ஏன் இது போல செய்யறாங்க அப்படின்னா, ஸ்விஸ்ல வந்து மீட்டிங் நடக்க போகுது இல்லையா ஜூன் மாசத்துல, அதுக்கான ஒரு அழுத்தம் தான் இது அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப ரஷ்யா நினைச்சாங்கன்னா கர்கிவ் பகுதிக்குள்ள வந்து ஈஸியா எல்லாத்தையும் பிடிச்சிக்க முடியுது. ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைன்ல மிக பெருமளவுல முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சுமியில வேற ஓபன் பண்றேங்கிறாங்க, சேர்னிகிவ் பகுதியில வேற ஓபன் பண்றேன்றாங்க. இது எல்லாமே மேற்குலக நாடுகளுக்கு ஒரு அழுத்தம். இப்ப சுவிட்சர்லாந்து நடக்கக்கூடிய மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரஷ்யாவுக்கு ஃபேவராவாத முடிவுகள் அங்க எடுக்கப்படணும். அதுக்கான கட்டாயம் அது. இப்ப அவங்க ஒத்துக்காம வேற ஏதாவது செய்யறாங்க. அதாவது மேற்குலக நாடுகளுக்கே ஆதரவான முழுமையான முடிவுகளை எடுத்து அதை கொண்டு வந்து சைனா கிட்ட கொடுத்து சைனா கொடுத்து ரஷ்யா கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா ரஷ்யா அதை ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? இது போல சுவிட்சர்லாந்துல ஒரு மீட்டிங் நடந்தா அந்த டிராப்டை கொண்டு வந்து சைனா கிட்ட கொடுக்கும்போது சைனா கவரை பிரிச்சு பார்த்தோன்னே ஒரு கால் பண்ணி, ஏன்னா நேர்ல எல்லாம் வரணும்னு நீடு இல்ல, ஒரு கால் பண்ணி ஏங்க இதெல்லாம் ஒத்து வராதுங்க, கழிச்சு குப்பையில போட்டுடலாம், நீங்க பண்றது பண்ணுங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யா அடுத்த செகண்ட் அடிச்சு புடிச்சு முன்னாடி கீவ் வரைக்கும் வந்துருவாங்க இல்லையா? ஒரு பெரிய எஸ்கலேஷன் ரஷ்யா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஒரு ரெட்லைன் போடுவாங்க மேற்குலக நாடுகளுக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது கூடவே இப்போ ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தைங்கிறது இரு நாடோட அரசாங்கங்கள் தானே இருந்து முடிவு எடுக்கணும். இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அவரோட மார்ஷல் லாவை யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி அவரோட பதவி காலத்தை நீடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மே 21க்கு மேல நாங்க அவர் அதிபரா ஒத்துக்க மாட்டோம்னு ரஷ்ய தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்கல, அது வேற விஷயம். ஆனா ஜெலன்ஸ்கி அவர்களையே நாங்க ஒத்துக்கல அப்படின்றது போல ரஷ்ய தரப்புலன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மேற்குலக நாடுகள் இந்த உக்ரைன்ல எலெக்ஷன் வச்சே தீரணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்பதான் ரெசல்யூஷனையே ஒத்துக்க முடியும். அது மோசமான ஒரு ரெசல்யூஷனா இருக்கு ரஷ்யாக்கு அப்படின்னா நாங்க அந்த அரசாங்கத்தையே ஒத்துக்கல, நாங்க எப்படிங்க அவங்க கொடுக்குற ரெசல்யூஷன் எல்லாம் ஒத்துக்காதுன்னு நியாயமான ஒரு கேள்வியை கேட்கலாம். ஏன்னா மேற்குலக நாடுகள் நியாயஸ்தர்கள், அவங்க நியாயவாதிகள், நியாயமா எல்லாத்தையும் செய்யறவங்க. சோ அதே போக்கில் தானே அவங்க கிட்டையும் போக முடியும். நியாயமா இருந்துகிட்டா தானே அவங்க கிட்ட போய் கோரிக்கைகள் வைக்க முடியும். சோ ரஷ்யாவும் நியாயமான கோரிக்கைகள் வைப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. முதல்ல நீங்க எலெக்ஷனை வையுங்க, அந்த அரசாங்கம் ஜெயிக்கட்டும். ஜெயிச்சு வர அரசாங்கத்துக்கு நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு மாநாடு போடுவீங்களோ இல்ல சமபந்தி போஜனம் போடுவீங்களோ பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்பு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வச்சு ஒரு அதிபர் வந்து அந்த அதிபர் போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யா கூட வந்து உட்காந்து இருதரப்புலயும் உட்காந்து நீங்க இதை விட்டு கொடுங்க நாங்க விட்டு கொடுங்கன்னு பேசினாலே 1 வருஷம் 2 வருஷம் ஆகி போயிடும். இப்ப இன்னொரு 2 வருஷத்துக்கு இருக்குங்களா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போல பல நபர்களும் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது கேட்கும் போது நம்மளுக்கே கொஞ்சம் டயர்ட் ஆகுது. உக்ரைனியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஒரே கிருகிருன்னு வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன இதை பத்தி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல எது வேணா நடக்கலாம், நடக்காம போலாம். ஆனா ஒரு விஷயம் ஷோர், ஜெலன்ஸ்கி அவர்களை இதுக்கு மேல உக்ரைனோட அதிபரா இருக்கிறதுக்கு ரஷ்யா விட மாட்டாங்க. ஏன்னா உக்ரைன்ல எலெக்ஷன் கொண்டு வரணும். எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா சிரிஸ்கி அவர்கள், முன்னாடி இருந்த ஜலூஷ்னி அவர்கள், பொடானோ அவர்கள், இது போல பல நபர்களும் அந்த அதிபர் பதவிக்கு ஆசை கொண்டு இருப்பாங்க. அது ஊட எதிர்கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஜெலன்ஸ்கி அவர்களை மீண்டும் வந்து உட்கார வைக்கிறதுக்கு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. விட்டா போதுன்னு ஜெலன்ஸ்கி அவர்களும் இதான் சான்ஸ்னு அதுக்கப்புறம் விட்டுட்டு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. புதுசா வரக்கூடிய அரசாங்கம் தான் வந்து உட்காந்து ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது புரிய வருது. எனக்கு தனிப்பட்ட கருத்து அது. ஏன்னா அப்பதான் ரஷ்யா வந்து ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா அவங்க விட மாட்டாங்க, ரஷ்யா ஒத்துக்க மாட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கே வர மாட்டாங்க அப்படிங்கிறத எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படி நடந்துருச்சுன்னா போரே முடிஞ்சிடும். பேச்சுவார்த்தை மூலியாவே ரஷ்யா வந்து நினைச்சதை சாதிச்சுக்குவாங்க. எலெக்ஷன் மட்டும் நடந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஒரு அரசாங்கம் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனா சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.